முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய பணி நாடுனர் அனைவருக்கும் வணக்கம். என்று நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து அலகு 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதற்கு முன்பாக ஒரு 4 அலகுகள் உள்ளன. முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும், இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், இரண்டாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். இந்த 4 பாடங்களிலிருந்து அதிகமாக நம்மளுக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் வர்றது கிடையாது. அதனால் இந்த பாடத்துலேருந்து படித்தாலே போதுமானது. நீங்கள் ஜிகே எப்படி படிக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் நம்ம காம்படிஷனுக்குள்ளே இருக்கலாம் என்பது தொடர்பாக தனியாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கணும். ராஜாராம் மோகன் ராயை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். அதாவது சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக கருதப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் எதை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் உடன்கட்டை ஏறுதல், அது சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தையும் குழந்தை திருமணத்தையும் பலதர மனத்தையும் பார்த்தீங்கன்னா எதிர்த்திருப்பாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அவர் விண்ணப்பம் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி சட்டம் இயற்ற சொல்லி அவர் விண்ணப்பிச்சிருப்பாரு. சதி என்னும் முடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி என்னும் முடன்கட்டை ஏறும் பழக்கம் எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அல்லது எந்த ஆண்டு அது ஒழிப்பதற்கான சட்டமானது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1829ஆம் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து சதி சட்டம் இயற்றுறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூரை பற்றி நம்ம பார்க்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி அவரோட பணிகளை மேற்கொண்டவர் தேவேந்திரநாத் தாகூர். இந்த தேவேந்திரநாத் தாகூர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூரை பார்த்தீங்கன்னா மிதவாத சீர்திருத்தவாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கு பின்னாடி கேசவ சந்திர சென் வருவாரு. அந்த கேசவ சந்திர சென் இந்த பிரம்ம சமாஜத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்ப இணைவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1857ஆம் ஆண்டுல இணைவாரு. அதுக்கப்புறம் அந்த கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்துல விலகுவாரு. எந்த ஆண்டு விலகுவார்னா 1866ல விலகுவாரு. கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகின பின்னாடி அது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகியவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய அமைப்புக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர். இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பொறுத்த வரைக்கும் அவர் ஊர் எதுன்னு கேட்பாங்க, வங்காளம். சரிங்களா? அதாவது இந்த இந்து மறைநூல்களில் முற்போக்கு சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் அதற்காக வாதிட்டவர் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? அதே மாதிரி இவருக்கு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பருவத்திலேயே விதவையாயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விதவையான சிறுமிகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தன்னோட வாழ்வையே அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். விதவை மறுமண சட்டம் ஆனது 1856ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த விதவை மறுமண சட்டம் இயற்றப்படுவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக விளங்கியவர் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். முதல் முறையாக பெண்களுக்கான திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1860ல பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டது. 1860ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமண வயது பார்த்தீங்கன்னா 10 வயதாக இருந்திருக்கும். அதே மாதிரி 1891ல திருமண வயது சட்டத்தின்படி திருமண வயது 12ஆக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1925ல அந்த திருமண வயது சட்டத்தின்படி திருமண வயதானது 13ஆக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை சமாஜம், அதை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது இந்த பிரார்த்தனை சமாஜம் தான். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு அது பிரார்த்தனை சமாஜம் தான். இதுல பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 1867ல நிறுவப்பட்டது. எங்கு நிறுவப்பட்டதுன்னா பம்பாயில நிறுவப்பட்டது. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவனது யாரு அப்படின்னா ஆத்மாராவ் பாண்டுரங். சரிங்களா? இந்த நிறுவனர்கள் அவங்க என்ன நிறுவி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி
பண்டகர் அப்படின்னு ஒருத்தரும், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிற ஒருத்தரும், ரெண்டு பேரும் இந்த பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மைமிக்க உறுப்பினர்களாக கருதப்படக்கூடிய நபர்கள். இதுல இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவரு சில முக்கியமான அமைப்புகளை வந்து நிறுவியிருப்பாரு. அதுல ஒரு 3 முக்கியமான அமைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, விதவை மறுமண சங்கம், அது வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1861. அடுத்து வந்து புனே சர்வஜானிக் சபா, அது வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1870. அடுத்த தக்கான கல்விக் கழகம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1884. சரிங்களா? இது 3ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் வந்துருவாரு. அவரை பொறுத்த மட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் வந்துடும். ஆரிய சமாஜம் வந்து யாரால நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஆரிய சமாஜம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1875 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆரிய சமாஜத்தோட முழக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றுவதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுத்தி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆரிய சமாஜம் வந்து எதனை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள், DAV அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரிகளை வந்து பாத்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் எப்ப 2ஆ உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதை பாத்தீங்கன்னா 1893. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி பார்க்கணும். இப்ப இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சார்ந்தவர்னா தத்தினேஸ்வரம், அது எங்க இருக்குன்னா கல்கத்தாவில் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த முக்கியமான கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் 2-3 விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொன்னவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்று கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி வந்து இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை, மனிதர்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை என்று கூறியவர் வந்து யாரு அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதாவது மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் வந்து யாருன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மையான சீடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் நம்ம சொல்லலாம். விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து நரேந்திர தத்தா. சரிங்களா? இப்ப இந்த விவேகானந்தரை பத்தி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1893 உலக சமய மாநாடு வந்து நடக்கும். அது எங்க நடக்கும்னா சிக்காகோல நடக்கும். சரிங்களா? அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் யாருன்னா விவேகானந்தர் கலந்துக்கிடுவாரு, சொற்பொழிவாற்றுவாரு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பிரம்மஞான சபை அது வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு பிரம்மஞான சபையை வந்து பொறுத்த மட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது யாரால நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர் வர்றாங்க. மேடம் HP பிளாவட்ஸ்கி, HS ஆல்காட் அப்படிங்கிற 2 பேரு. பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டதுன்னா அமெரிக்காவில். எந்த ஆண்டுனா 1875. பிரம்மஞான சபை இந்தியாவில் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1886 சென்னை அடையாற்றில் வந்து நிறுவப்பட்டிருக்கும். பிரம்மஞான சபை வந்து எதுல முக்கிய பங்காற்றிருக்கும் அப்படின்னா பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு தான் அவங்க முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்காட்ன்ற ஒரு இறந்ததுக்கு பின்னாடி பிரம்மஞான சபையோட தலைவராக வரக்கூடியவங்க யாருன்னா அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து வருவாங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரு கோரிக்கையை முன் வைப்பாங்க. அது என்னன்னா தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும்னு சொல்லுவாங்க. அன்னி பெசன்ட் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க, நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னி பெசன்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூலே வந்துருவாரு. ஜோதிபா பூலேவை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது மகாராஷ்டிராவில் 1827 பிறந்திருப்பாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை எங்க திறந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புனேவில் வந்து திறந்திருப்பாரு 1852. அதுக்கப்புறம் ஜோதிபா பூலே நிறுவிய அந்த அமைப்போட பெயர் வந்து கேட்பாங்க. அது வந்து சத்திய ஜோதக் சமாஜம், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரொம்ப முக்கியமானது, கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நாராயண குரு வருவாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பிறந்தாருன்னா கேரளால பிறந்திருப்பாரு 1854. சரிங்களா? இப்ப இவர் வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அந்த அமைப்போட பேர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கோயிலை கட்டினவர் யாருன்னு கேட்பாங்க, நாராயண குரு தான். சரிங்களா? அவர் வழிபடுறதுக்காக கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றவங்க வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குமாரன் ஆசான்,
டாக்டர் பால்பு அப்படிங்கிற அந்த 2 பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல முக்கியமானவர் வந்து ஐயன்காளி வந்துருவாரு. இந்த ஐயன்காளி வந்து எங்க பிறந்தாருன்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய வெங்கனூர்ல பிறந்திருப்பாரு. இந்த ஐயன்காளி உருவாக்கின அமைப்போட பேர் வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது. எப்போது அது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1907 ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஜாது சன பரிபாலன சங்கத்தோட இன்னொரு பேர் வந்து என்னன்னு கேட்கலாம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். சரிங்களா? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் கண்டிப்பா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த இஸ்லாமிய சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து சர் சையத் அகமது கானை வந்து பார்க்க போறோம். இப்ப சர் சையத் அகமது கானை வந்து பொறுத்த மட்டுக்கும் அவர் எங்க பிறந்தாருன்னா டெல்லியில பிறந்திருப்பாரு. சரிங்களா? அவர் வந்து பிறந்தது வந்து டெல்லியில பிறந்திருப்பாரு. முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சர் சையத் அகமது கான் தான். சரிங்களா? முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி வந்து எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அலிகார் என்ற இடத்தில் நிறுவப்பட்டது. 1875 நிறுவப்பட்டது. சரிங்களா? 1875 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவப்பட்டது முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. அந்த சர் சையத் அகமது கான் வந்து அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இயக்கத்தோட பேர் வந்து அலிகார் இயக்கம். அந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எங்க இருக்குன்னா அலிகார்ல இருக்கு. எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1875 நிறுவப்பட்டது. முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சர் சையத் அகமது கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த வந்து பல்கலைக்கழகமா மாத்திருப்பாங்க. ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எப்போது பல்கலைக்கழகமாக மாறியது அப்படின்னா 1920 பல்கலைக்கழகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும். அடுத்து வந்து இந்த தியோபந்து இயக்கம் அப்படிங்கிறது. இந்த தியோபந்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழமைவாத முஸ்லிம்கள், அதாவது உலமாக்களால் தொடங்கப்பட்டதான் இந்த தியோபந்து இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தியோபந்து இயக்கத்தோட புதிய தலைவராக ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. அவர் பேர் வந்து மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர். மௌலானா முகமது உல் ஹசன் தலைமையில வந்து இயங்கிய அந்த அவையோட பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம், ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிறது. சரிங்களா? இறையியலாளர்களின் அவை. அது வந்து யாரோட தலைமையில இயங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மௌலானா முகமது உல் ஹசைன் அவரோட தலைமையில தான் இயங்கி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது. இவங்க வந்து இந்த பார்சி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து எங்க இருந்து வருவாங்க அப்படின்னா ஈரான்ல இருந்து பம்பாய்க்கு குடிபெயர்ந்து வந்த ஜொராஸ்ட்ரியர்கள். அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 10ஆம் நூற்றாண்டுல அந்த சமய கொடுமையானது நடைபெறும். அந்த சமய கொடுமையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு வந்து ஈரான்ல இருந்து பம்பாய்க்கு குடி வந்தவங்களை தான் நம்ம ஜொராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்க தொடங்கப்பட்டதுன்னா பம்பாயில தான் தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களா? பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனவர் வந்து பர்துன்ஜி நவ்ருஜி அப்படிங்கிறவர் 1851 வந்து அதை வந்து உருவாக்கியிருப்பாரு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிரங்காரி இயக்கம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம்தாரி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த நிரங்காரி இயக்கம் அப்படிங்கிறது சீக்கிய சமூக சீர்திருத்த இயக்கத்தை நிறுவனவர் யாருன்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்து வந்து இந்த நாம்தாரி இயக்கம் அப்படிங்கிற சீக்கிய சமூக சீர்திருத்த இயக்கத்தை வந்து தொடங்கினவர் யாருன்னா பாபா ராம்சிங். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நிரங்காரி இயக்கம் அப்படிங்கிறது பாபா தயால் தாஸ், நாம்தாரி இயக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபா ராம் சிங். சரிங்களா? அது 2மே வந்து வேற வேற இயக்கங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங் சபா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அது எங்க நிறுவப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. அமிர்தசரஸ்ல நிறுவப்பட்டுச்சு. சிங் சபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது. சரிங்களா? அதான் ரைட்டா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்சா கல்லூரி, அது கூட கேட்கலாம். கால்சா கல்லூரி அதுவுமே அமிர்தசரஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் அல்லது ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரை பொறுத்த மட்டுக்கும் வந்து அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பத்தி ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கோட் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே கேட்பாங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது அவரோட கொட்டேஷன், முக்கியமான கோட் அவர் சொன்னது. அதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? அதை வந்து ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது யாரோட தொடர்புடையதுன்னா ராமலிங்க அடிகளாரோடு தொடர்புடையது. அதான் அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி கொடி உயிரினங்கள்
எல்லாத்துக்குமே வந்து அன்பையும் இறக்கையும் காட்டுறதுக்கு பேர் தான் நம்ம ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னு நம்ம படிப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் எப்ப பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? தென்னிந்தியாவில் எப்போது பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா 1866 வந்து பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சத்துக்கு பின்னாடி மக்கள் ரொம்ப பசியில உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்து வள்ளலார் வந்து ரொம்ப மனம் வந்து 1867 வடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான சத்திய சாலை, அதாவது வந்து உணவகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி பசியை வந்து போக்குவார். அதுவும் பசிப்பினி போக்கிய வள்ளலார் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. சரிங்களா? ராமலிங்க அடிகளார். வள்ளலாரோட பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து தொகுத்திருப்பாங்க. அதை தொகுக்கப்பட்ட அதற்கு பெயர் வந்து திருவருட்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இவருக்கு ஏற்கனவே இந்த தமிழ்ல எல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய வரும். அவரை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து வள்ளலாரோட முக்கியமான கோட் தான். சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்கணும். அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தீவிர தமிழறிஞராக இருந்திருப்பாரு, ஒரு சித்த மருத்துவராக இருந்திருப்பாரு, பத்திரிகையாளராக இருந்திருப்பாரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக செயல்பாட்டாளராக இருந்திருப்பாரு, நிறைய மொழிகளில் புலமை வாய்ந்தவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருந்திருப்பாரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கற்றுத்தேர்ந்த ஒரு வல்லுநராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாரு. அந்த அமைப்புக்கு பேர் வந்து அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாசரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 1882 திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை வந்து தொடங்கியிருப்பாரு. சரிங்களா? அது முக்கியமானது. திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம். அயோத்திதாசர். திராவிட கழகம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். திராவிட கழகம் 1882 தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திராவிட பாண்டியன் இந்த இதழ் வந்து பாத்தீங்கன்னா 1885 வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவனது யாருன்னு கேட்டாலும் அயோத்திதாசர் தான். 1891 வந்து அந்த அமைப்பானது நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாசரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார பத்திரிகையை தொடங்கியிருப்பாரு. ஒரு பைசா தமிழன். கண்டிப்பா கேட்பாங்க. 1907 தொடங்கிய வார பத்திரிகை, அதோட பெயர் என்னன்னா ஒரு பைசா தமிழன். யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அயோத்திதாசரால் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் திராவிட மகாசன சபையோட முதல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்திருக்கும்னா நீலகிரியில நடந்திருக்கும். யார் நடத்திப்பாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்திப்பாரு. இவர் வந்து இந்த HS ஆல்காட் இருக்காரு பாத்தீங்களா, அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டு பௌத்தத்தை வந்து தழுவிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை சென்னையில நிறுவனது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். ஏன்னா அந்த பௌத்தத்தின் மீது கொண்ட பட்டினால் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் வந்து நிறுவியவர் அயோத்திதாசர். சரிங்களா? ஒடுக்கப்பட்டவர்களை வந்து சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான், அயோத்திதாசர் தான். சரிங்களா? நல்லா படிங்க. நம்ம சொன்ன பகுதிகளை மட்டும் நீங்க ஒரு தடவை பாருங்க. வீடியோவை முழுக்க பாருங்க. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவியல், அப்புறம் உளவியல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்வியியல் தொடர்பான அனைத்து பதிவுகளும் இடம்பெறும். ஆதரவளியுங்கள், அதிகமாக பகிருங்கள். நன்றி, வணக்கம்.